friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சுவையான 10 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப சூப்பரா செஞ்சு முடிக்கக்கூடிய அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு நமக்கு வந்து நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தேவையில்ல. வீட்ல இருக்கக்கூடிய 3 பேசிக் பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இத பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 கப் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துர்க்கேன். இது வந்து 1/2 லிட்டர். இத வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். மாத்திட்டு பால் கொதிக்கட்டும். பால் கொதிச்சதும் இதல வந்து நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். 1/2 கப் சர்க்கரை. இது வந்து 100 கிராம். உள்ள சேர்த்துடலாம். இத வந்து நம்ம கலர் சேர்க்காம வெள்ளை நிறத்திலேயே அப்படியே பண்ணலாம். டேஸ்ட்ல எந்தவித மாற்றமும் இருக்காது. ஆனா வந்து எப்பவுமே அல்வா வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்தா சாப்பிடுறதுக்கு இன்னும் நல்லா ஜாலியா இருக்கும். அதனால நான் இன்னைக்கு வந்து குங்குமப்பூ சேர்க்க போறேன். கொஞ்சம் மஞ்சள் நிறத்துக்கு கலருக்காக 2 டேபிள் ஸ்பூன் பால்ல கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல ஊற வச்சிருக்கேன். இப்போ நிறம் வந்து நல்லா இறங்கி இருக்கு. இத வந்து நம்ம பால்ல இப்பவே சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்ததுமே ஏன்னா கடைசில சோள மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா சேர்த்தோம்னா ஒழுங்கா மிக்ஸ் ஆகாது. அதுக்கு அப்புறமா நல்ல வாசனைக்காக 4 ஏலக்காய் அதோட விதைகள் மட்டும் நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்க போறேன். அப்படி இல்லனா 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளாவும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையா இருக்கும். இப்போ இதையும் அப்படியே நம்ம சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அடுத்தது இத வந்து நம்ம கெட்டி பண்றதுக்காக நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் சோள மாவு எடுத்துர்க்கேன். அதுல வந்து 1/2 கப் தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கலந்து வச்சிரலாம். கலந்ததுக்கு அப்புறமா இத வந்து பாலோட சேர்த்துட்டு இத வந்து நம்ம உடனே மிக்ஸ் பண்ணிரணும். கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம் அப்படினா கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும். அதனால இத வந்து உடனே கலந்து விட்டுருங்க. அப்போதான் நல்லா ஸ்மூத்தா வரும். உடனே கெட்டியாகிரும். கெட்டியானதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண கூடாது. இன்னும் 2 நிமிஷம் போல நம்ம வேக வைக்கணும். அப்பதான் நல்லா அந்த அல்வா பதத்துல வரும். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படினா கொஞ்சம் சாஃப்ட்டாவே இருக்கும். அதனால ஒரு 2 நிமிஷம் போல கை எடுக்காம நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். மிதமான சூடுலயே இருக்கட்டும். கொஞ்சம் கெட்டியாகி இருக்கு. இந்த பதத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல லைட்டா நெய் இல்லனா எண்ணெய் தடவிட்டு மேல வந்து கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து சேர்த்தா பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இது சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. சும்மா அழகுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிளேட்டை. மேலே நம்ம செஞ்சு வச்சிருக்க அல்வாவை அப்படியே சேர்த்துட்டு வச்சிட வேண்டியதுதான். இது வந்து நல்லா ஆறட்டும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியே வச்சாலே போதும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம பீஸ் போட்டால் சரியா இருக்கும். இப்போ நல்லா ஆறி இருக்கு. இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அப்படியே கத்தி வச்சு கட் பண்ணும்போதே நல்லா அழகாக இருக்கும். அப்படியே செட் ஆகியிருக்கும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கல, வெளியே தான் வச்சுருந்தேன். இதை நான் வந்து பிச்சு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. டடா! நம்மளோட சுவையான அல்வாலாம் ரொம்ப சூப்பரா அழகா தயாராகிடுச்சு. 10 நிமிஷம் கூட தேவையில்ல. அதுக்குள்ள சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சாஃப்டா இருக்கு. அது கடிக்கும் போதே அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.